ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஏஏஜி கிரியேஷன்ஸ். நான் உங்கள் ஜெரி. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கப்பா, நம்ம வீட்டில் இன்றைக்கி பப்பாளி பழம் கட் பண்ணி சாப்பிட போகிறோம். பப்பாளி பழத்தில் விட்டமின் ஏ, விட்டமின் சி நிறைய சத்து இருக்குது. ஓகே, விட்டமின் சி இருந்ததுன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். அதனால் ரொம்ப ஈஸியாக எல்லா சீசன்லேயுமே கிடைக்கிறது தான் பப்பாளி பழம்லாம். எல்லோரும் நல்லா சாப்பிடுங்க, வேணாம்லாம் விட வேணாம். டேஸ்ட்லாம் பார்க்காதீங்க. ஸ்கின் பளபளப்பாகும், வயிற்றில் இருக்க அந்த குடல் புழுலாம் செத்துருமா. எல்லோரும் பப்பாளி பழம் கிடச்சிருந்தா சாப்பிடுங்க. ஓகே, சரி, நம்ம சுண்டல் குழம்பு வைக்க போகிறோம். சுண்டல் மசாலாலாம் அரைச்சி ஊற்றி அந்த மாதிரி தேவையான திங்ஸ்லாம் ஃபஸ்ட்டு புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். இது மசாலா அரைக்கிறதுக்கு வெங்காயம், ஒரு வெங்காயம், தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது தாளிக்கிறதுக்கு தனியாக கருவேப்பிலை, வெங்காயம் சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்காக. சுண்டல் அதோடு சேர்த்து கொஞ்சம் கத்திரிக்காய், சுரக்காய், முள்ளங்கி இதெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு மசாலாக்காக வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் எண்ணெயில் போட்டு வதக்கிக்கோங்க. ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தேங்காய், குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். மிளகாய் பொடி, மல்லிப்பொடி தனித்தனியாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிக்கோங்க மசாலாவை. ஓகே, ஃபஸ்ட்டு எண்ணெயில் வெந்தயம், கருவேப்பிலை போட்டு தாளிக்கிறோம். இது புளிக்குழம்பு டைப்பில் வைக்கிறனால நான் வெந்தயம் போட்டிருக்கேன். வெந்தயம் போட்டால் நல்லா ஸ்மெல் சூப்பராக இருக்கும். அடுத்து வரமிளகா போட்டிருக்கோம். அப்புறம் இந்த எண்ணெயிலேயே வெங்காயம், பூண்டு 4-5 உரிச்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்து வதக்கிக்கோங்க. அதோடு இப்போ தக்காளி பழம் சேர்த்து அதையும் எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. ஓகே, அது நல்லா வதங்கினதும் அதோடு சேர்த்து எண்ணெயிலே கத்திரிக்காய் போட்டுக்கோங்க. வெறும் முள்ளங்கி சேர்க்கலாம், சுரக்காய் சேர்க்கலாம், அதெல்லாம் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் சுண்டல் குழம்புல. இப்போது இந்த அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட் இருக்குல்ல, அதையும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு எண்ணெயில் வதக்கிட்டு அப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு மசாலா. புளியை ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு நல்லா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க வச்சிடலாம். இப்போ சுண்டல் வேக வச்சு வச்சிடணும்ல தனியாக, அதை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை நல்லா உப்பு மட்டும் போட்டுட்டு நல்லா கொதித்து காயெல்லாம் வெந்தோடனே சுண்டை விட்டு ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிரும். இன்றைக்கி பீன்ஸ் கேரட் பொரியல் பண்ண போகிறோம். இப்போ கடுகு நவர் போட்டுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கருவேப்பிலை, வரமிளகா, வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் பீன்ஸ் கேரட் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சீரகம் கொஞ்சம் போடுங்க. என்ன காய் பொரிச்சாலும் அதில் சீரகம் போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும், நல்லா டைஜஸ்ட் ஆகும் கூட. அதனால் காய் பொரிக்கும் போது எப்பவுமே சீரகம் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க. ஓகே, இதை எண்ணெயிலே வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரு 1/4 டம்ளர் இல்லாட்டா 1/2 டம்ளர் அந்த அளவுக்கு மட்டும் காயை பொறுத்து அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா அதிகமாக தண்ணி ஊற்றி சொசன்னு போயிட்டால் நல்லா இருக்காது. குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா. காய் இந்த மாதிரி லெவலாக தண்ணி வச்சு அப்படியே பொரிச்சா தான் அந்த கலர் மாறாமே இருக்கும், டேஸ்ட் மாறாமே இருக்கும். சில பேர் காயெல்லாம் வேக வச்சு தண்ணியை இருத்து கீழே ஊற்றிடுவாங்க. அப்போ எல்லா சத்துமே இந்த இருத்து ஊற்றின தண்ணியோடு போயிடும். அது வேஸ்ட்டு தான் சாப்பிட்றதே. இங்கே காய் இந்த மாதிரி அப்படியே தண்ணி அதில் எஞ்சிற மாதிரி வச்சு பொரித்து சாப்பிடுங்க. அதுதான் நல்லது ஹெல்த்துக்கு. ஓகே, இப்போ காய் நல்லா வதங்கிடுச்சு. அதோட தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், காய் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, இன்றைக்கி சுண்டல் புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும் குழம்பு, டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, அவ்வளோதான், நம்ம சுண்டல் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஓகே.
ஓகே, எல்லோரும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், சரியா? ஸோ நைட் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் மெஹந்தி போட்டுட்ருக்கோம். ரோஸ் மேரி நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ என் கையை வச்சு ட்ரையல் பார்த்துருக்குறாங்க மேடம்.